புதுச்சேரி சட்டசபை கூட்டம் ஒத்திவைப்பு. புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 5வது கூட்டத்தொடரின் 2வது பகுதி பிப்ரவரி 2ஆம் தேதி காலை 9:34 மணிக்கு தொடங்கியது. பல்வேறு சட்ட முன் வரவிற்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் சட்டப்பேரவை கால வரையின்றி ஒத்திவைப்பதாக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உள்ளாட்சித்துறைக்கு உட்பட்ட காரைக்கால் நகராட்சியில் பணியின்போது இறந்தவர்களின் 22 வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார். புதுக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் சுவர் இடிந்து விழுந்ததில் 3 மாணவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டு அவர்கள் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் சென்று நலம் விசாரித்தார். மேலும் மருத்துவ அதிகாரிகளை அழைத்து விரைந்து உயர்தர சிகிச்சை அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட பூர்ணாங்குப்பம் புதுக்குப்பம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் இன்று காலை திடீரென மதில் சுவர் இடிந்து விழுந்ததில் அப்பள்ளியைச் சேர்ந்த 3 குழந்தைகளுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. ஆபத்தான நிலையில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு உடனடியாக மருத்துவமனைக்கு விரைந்து சென்று சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறினார். சிறந்த சிகிச்சை அளிக்குமாறு மருத்துவர்களை கேட்டுக்கொண்டார். புதுடெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச உள் விளையாட்டு அரங்கத்தில் கடந்த 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நடைபெற்றது. சர்வதேச அளவில் 7 நாடுகளைச் சேர்ந்த 37 அணிகள் இப்போட்டியில் கலந்து கொண்டன. இதில் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து எலைட் கிக் பாக்சிங் அகாடமி சார்பில் 7 வீரர்கள் உட்பட 10 வீரர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் புதுச்சேரி மாணவர்கள் தங்கப்பதக்கமும் வென்றனர். வெற்றி பெற்று புதுச்சேரி திரும்பிய மாணவர்கள் புதுச்சேரி ரயில் நிலையத்திலிருந்து நேரடியாக புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு வருகை தந்து முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். ரூபாய் 600 கோடியில் புதிய சட்டமன்றம் கட்ட 100 முறை டெல்லி சென்ற சபாநாயகர் செல்வம் தொகுதியில் உள்ள பள்ளிகளை சீரமைக்க 3 முறை கல்வித்துறைக்கு சென்றிருந்தால் இந்த விபத்து நடந்திருக்காது என தொகுதி மக்கள் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். கருவடிக்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் பிப்ரவரி 13ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது.